சுந்தர், ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணாலே பர்சனல் ஃபினான்ஸ் கண்டென்ட் தான் வருது. ஆக்சுவலி பர்சனல் ஃபினான்ஸ்னா என்ன? அப்பா, நல்ல கேள்வி. இப்போ அது கேட்கணும்னு தோணுச்சு. ஃபினான்ஸ்னா என்ன? ஃபினான்ஸ்னா என்ன? பணம்னா? சரியான பதில் தான். ஆனால் அது மட்டுமே முழுமையான பதில் கிடையாது. ஃபினான்ஸ்னா பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. புரியும்படியா சொல்லு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், உங்களுக்கும் புரியுற மாதிரி சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ். இந்த வீடியோவில் பர்சனல் ஃபினான்ஸை பற்றி பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். பர்சனல் ஃபினான்ஸ்னால் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து மணி, இன்னொன்று வந்து நம்பர்ஸ். பணத்தை பற்றி என்னடா தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்பர்ஸ் பற்றி தெரியணும்னா நான் மேக்ஸில் வீக்கே, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கான நம்பரிங் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். பேசிக்கான கேல்குலேஷன் லைக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் தெரிஞ்சாலே போதும். பர்சனல் ஃபைனான்ஸில் நம்ம பெட்டராக ஆகலாம். அடுத்து பணம்னா என்ன? பணங்கிறது ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு 100 ரூபாத்தாலும் 500 ரூபாத்தாலும் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? ஒருத்தர் வந்து பொருளை வச்சுருக்காரு, அதை வந்து இன்னொருத்தர் வாங்குறாரு. பொருளை வாங்குறவர் அந்த பொருளுக்கு சமமான பணத்தை கொடுப்பாரு. அந்த பணங்கிறது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு எடுக்க வேண்டிய பேசிக்கான விஷயம் அதுதான். உங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறீங்க. டாக்டர் உங்களோட டயக்னோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுவார். ஓகேங்களா? அப்படி சொல்லும் போது அவருக்கு வந்து நம்ம வந்து இன் ரிட்டன் பில் பே பண்ணுவோம். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல நமக்கு பொருள் விற்கலை, அவரோட நாலேஜை சர்வீஸாக நமக்கு கொடுக்குறாரு. பணங்கிறத வந்து லெஸ்ஸர் த ஃப்ளோ ஹையர் த வேல்யூவேஷன், ஹையர் த ஃப்ளோ லெஸ்ஸர் த வேல்யூவேஷன். பணம் எப்போ கம்மியாக புழங்குதோ அப்போ பணத்துக்கான மதிப்பு அதிகமாக இருக்கும். பணம் எப்போ அதிகமாக புழங்குதோ அப்போ பணத்துக்கான மதிப்பு குறையும். பணவீக்க விகிதம் நியூஸில் பார்த்துருப்பீங்களே, அப்படின்னா என்னங்கிறதுலாம் ஃப்யூச்சரில் அது என்ன எதனால் வருது இதெல்லாம்ங்கிறது ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். பட் சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த இடத்துல பணப்புழக்கம் அதிகமாக இருக்கோ அங்கே பணத்தோட மதிப்பு கம்மியாக இருக்கும். எந்த இடத்துல பணப்புழக்கம் கம்மியாக இருக்கோ அங்கே பணத்தோட மதிப்பு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் காஸ்ட்லியாக இருக்கும். அதே பொருளை வந்து கிராமத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா விலை வந்து கம்மியாக இருக்கும். என்ன காரணம்னா, கிராமத்தில் பணப்புழக்கம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பணத்துக்கான மதிப்பு அதிகமாக இருக்கும். அடுத்து பணத்தை முக்கியமாக பார்க்க வேண்டியது டைம் வேல்யூ ஆஃப் மணி. டைம் வேல்யூ ஆஃப் மணினா, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது. அந்த 100 ரூபா நோட்டை வச்சு நீங்கள் இன்றைக்கி என்ன வாங்கலாம்? அதே 100 ரூபாயை வச்சு நீங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கலாம். இல்லை அதே 100 ரூபாயை வச்சு நீங்கள் இன்னும் 20 வருஷம் கழித்து என்னென்னலாம் வாங்கலாம். இதுதான் முக்கியம், டைம் வேல்யூ ஆஃப் மணி. நம்பர்ஸ் சொன்னோம்ல, நம்பர்ஸில் அடிஷன், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோங்கிறத வச்சு தான் நம்மளோட பர்சனல் ஃபினான்ஸ் க்ரோத்துங்கிறது இருக்கும். 2 கூட்டினா 2 பெருக்குனா 2 to the power of 2. இது எல்லாத்துக்கும் ரிசல்ட் என்ன வரும்? 4 தான் வரும். அதே மாதிரி தான் இப்போ 2 பெருக்குனா என்ன வேல்யூ வரும்? 2 to the power of 3. இதுக்கு என்ன வேல்யூ வரும்? 2 பெருக்குனா 6 வரும். அப்போ 2 to the power of 3 6 தான் வருமா? வராது, தப்பு. அப்போது 2 பெருக்குனா 6, 2 to the power of 3 வந்து 8. இதுதான் மேக்ஸ். இந்த மேக்ஸை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருந்தால் போதும், பர்சனல் ஃபினான்ஸில் பெட்டராக பண்ணலாம். என்னடா இப்படி சொல்கிற, இது கூட தெரியாமல் நாங்கள் வந்து இருக்கோம்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பணத்தை பற்றி ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு 2008 நார்மலாக ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிருந்தீங்கன்னா டீயோட விலை 2 ரூபாயாக இருந்திருக்கும். இன்றைக்கி அதே டீ கடையில் டீ போய் குடிச்சிங்கன்னா டீயோட விலை 10 ரூபா இருக்கும். ஓகேங்களா? இந்த 15 வருஷத்தில் டீயோட விலை 2 ரூபாயிலேருந்து 10 ரூபாயாக இருக்குது. இந்த விலைவாசி ஏற்றுறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் பால் விலை, ஜீனி விலை, கேஸ் விலை இதெல்லாம் ஏறி இருக்குது. சொல்ல வர கான்செப்ட் என்னென்னா, டீ விலை 2 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் இருக்குன்னா அது 8 ரூபா அதிகரிச்சிருக்குங்கிறது தான் பெரும்பான்மையான மக்கள் புரிஞ்சுக்கிற விஷயம். ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, 2 ரூபா வந்து 5 மடங்கு அதிகரித்து இந்த 15 வருஷத்தில் டீயோட விலை 10 ரூபா இருக்குது.
இதே இன்னும் 15 வருஷம் கழிச்சு டீயோட விலை என்னவா இருக்கும்? இப்போ 10 ரூபா இருக்குது, இது 5 மடங்கு அதிகரிச்சு 50 ரூபாயா இருக்கணும். அதுதான் இந்த கணக்கோட இது. ஆனால் இப்படி இருக்காது, இதை விட இன்னும் 50 ரூபாயை விட அதிகமாக தான் இருக்கும். 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும். பணத்தை பற்றி புரிஞ்சுங்கன்னா பேசிக்கான விஷயம் இதுதான். இப்போ சொன்ன 2 கான்செப்ட் தான். இது இல்லாமல் நிறைய கான்செப்ட் இருக்குது. முதலீடு, சேமிப்பு, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்னு, சிஏஜிஆர், இதை பற்றியெல்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன பெட்டர் பண்ணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.